நான் அல்லப்பட்டி பிஹெச் வைக்கிறேன். அல்லப்பட்டியில் வந்து மக்களுக்கு இப்போ அத்தியாவசிய தேவையான சுகாதார வசதிகளை மேம்படுத்துகிற பொருட்டு இப்போ அல்லப்பட்டியில் சுகாதார சென்டர் ஹெல்த் சென்டர் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது வந்து இப்போ தீவிரமாக கட்டி முடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றால் அதுக்கான ஒதுக்கப்பட்ட அரச நிதி விரைவில் கட்டி முடிக்க சொல்லி ஓடர் வந்திருக்கு. இதனால் நாங்கள் தீவிரமாக கட்டிக்கொண்ட வேலையில் காணி பிரச்சனை வந்து அதில் முளை விட்டு கொண்டிருக்கின்றது. பக்கத்தில் உள்ள காணி, அதாவது கணநாதனுக்கு சொந்தமான காணி வந்து அதில் இருக்கின்றது. அதில் வந்து நாங்கள் பவுண்டரி வால், அதாவது மதில் சுற்றுமதில் கட்டுவதற்கான ஏற்பாடு நடந்து வந்திருந்த வேலையில் அவர் வந்து அதை மறைத்து தங்களோட காணிக்கு அந்த எல்லையை தங்களோட எல்லைக்கு உள்ள கட்டுறதுக்கான அனுமதியை மறுத்திருந்தார். ஏனென்றால் அந்த எல்லை வந்து நாங்கள் அரச காணிக்குள்ளே இருக்கும்படியான கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூறினார். அதனால் அந்த எல்லை வந்து அந்த சேவையின் அளவை பொறுத்து பார்த்தோம்னா அது எல்லைக்குள்ளே வந்து அந்த காணி வருது. ஆனால் அவர் அந்த விட்டு தருவதற்கு ஒத்துவரவில்லை. ஆனால் இது ஒரு பொது சேவைக்காக நாங்கள் இந்த சென்டரை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதுக்கு வந்து பூர்ண ஒத்துழைப்பு வழங்கவில்லை. இதனால் வந்து அந்த மதில் வந்து 3 இன்ச்சு வந்து உள்ளுக்கு தள்ளி கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. காரணம் வந்து விரைவாக அந்த கட்டிட வேலை முடிக்கப்பட்டு மக்களுக்கு அதனை பூர்ணமாக வழங்குவதற்கேற்ற நடைமுறையில் இது செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அவர்கள் எல்லைக்குள் உள்ள கட்டும்படி பட்சத்தில் தான் வழக்கு தொடர்ந்து முடியும் வரை கட்டுவதற்கான அனுமதியை பெற்றுத்தர முடியாதென கான்ட்ராக்டர், அதாவது கட்டிட பணியாளர்களுக்கும் கட்டிட ஒப்பந்தக்காரர்களுக்கும் அறிவித்திருந்தார். இதனால் கேதீஸ்வரன், ஆர்டிஜிஎஸ்எஸ் மற்றும் டாக்டர் என்ற பணிப்பின் பேரில் இந்த 3 இன்ச்சு உள்ளுக்கு அரசு சென்டருக்குள்ளே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது.